கேரள மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர்கள் 6 பேர் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். மக்களுக்காக தம்மையே அர்ப்பணித்து வாழும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் முயற்சிகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் கேரள மாநிலத்தில் கடந்த 2 மற்றும் 5ஆம் தேதிகளில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு மகத்தான வெற்றி பெற்ற பாலக்காடு மாவட்டம் கொழிஞ்சாம்பாறை பஞ்சாயத்து 3வது வார்டு திருமதி எஸ். ஹெலன் அமலோற்பவ மேரி, 7வது வார்டு திருமதி ஜே. ஸ்ரீரஞ்சனி, எருத்தேன்பதி பஞ்சாயத்து 7வது வார்டு திருமதி எம். சரஸ்வதி ஆகியோர் இன்று கொழிஞ்சாம்பாறை பஞ்சாயத்து அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் திரு ஜெபஸ்டின் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். கிராம பஞ்சாயத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்ரீரஞ்சனி ஆகிய நான் என் அலுவல் கடமைகளை முன்னோர் ஆற்றியபடி நம்பிக்கையோடு முழு ஆற்றலையும் பயன்படுத்தி நான் செயலாற்றுவேன் என்றும் இறைவன் பெயராலும் மாண்புமிகு தமிழக முதல்வரின் அம்மா இதேபோல் கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்ற இடுக்கி மாவட்டம் தேவிகுளம் பஞ்சாயத்து 1வது வார்டு திருமதி பாக்யலட்சுமி, மறையூர் பஞ்சாயத்து 3வது வார்டு திரு கே. எல். பாலகிருஷ்ணன், பீர்மேடு பஞ்சாயத்து 1வது வார்டு திருமதி எஸ். பிரவீணா ஆகியோரும் இன்று தேர்தல் அலுவலர் திரு அப்துல் நாசர் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர்.